நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மகரம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான தலைப்பில் பலன்கள் காணப்போகிறோம். 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 72 நாட்கள், அதாவது ஆடி மாதம் 24 முதல் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி வரை மகரம் ராசி என்பதற்கு ராஜயோகம் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது தெய்வமே உங்களுக்கு துணை நிற்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு தெய்வமே துணையாக நிற்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் வரணும்னா, ஜாதகனுக்கு ராஜயோகம் வரணும்னா, ஜாதகத்தில் ஒரு திசை முடிஞ்ச உடனே அடுத்த திசை நல்ல திசையாக வரணும். ஒரு புத்தி முடிச்ச உடனே அடுத்த புத்தி நல்ல புத்தியாக வந்துச்சுன்னா ராஜயோகம் உனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா மகரம் ராசி என்பதற்கு சனி பகவான் மிக சிறப்பாக இருக்கிறார். 3வது வீட்டிலே சனி, ஆகஸ்ட் 1 முதல் 6வது வீட்டிலே செவ்வாய், ஆகஸ்ட் 9 முதல் குரு 7வது வீட்டிலே உதயமாகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலமாக குரு பகவான் அஸ்தமனமாக மறைந்து இருந்தார். மகரம் ராசிக்கு 12 3ஆம் வீட்டின் அதிபதி. ஜென்ம ராசியிலே நீச்சம் பெறக்கூடியவர் குரு. பார்த்தீங்கன்னா குரு மறைவது உலகத்துக்கே பிரச்சனை தான். பணங்காசு ரீதியாக, நகை ஆபரணங்கள் ரீதியாக, தந்தை மகனுக்கு குழந்தைகள் ரீதியாக, அரசியல் ரீதியாக, இப்படி எல்லாமே பிரச்சனை தான். ஏன்னா குரு தான் இருப்பதிலேயே பெரிய கிரகம். மனிதர்களுக்கு எப்படி ஒரு திசை மாறினா ஒரு திசையில் மனநிலை மாறி விடுகிறதோ, அதே மாதிரி தான் கிரகங்களுக்கும் ஆட்சி, உச்சம், நீச்சம், வக்கரம், அஸ்தமனம், இப்படி பல தடைகளை தாண்டி சூரிய சந்திரனுக்கு கிரகணமே உண்டு. தன்னுடைய ஒளியே மறைஞ்சு போயிடும். அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் மனிதர்களுக்கு எப்படி மனநிலை மாறுகிறதோ அதே மாதிரி கிரகங்களுடைய பலன்களும் மாறி போயிடும். ஆகஸ்ட் 9 முதல் மகரம் ராசி என்பதற்கு ஒரு 72 நாட்கள் குரு பலன் மிகச்சிறப்பாக இருக்கிறது. தெய்வம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு துணை நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7வது வீட்டிலே குரு பகவான் கிழக்கு உதயமாகி ஜென்ம ராசியை சிறப்பாக பார்வை செய்வார். குரு பார்க்க கோடி நன்மை. மகரம் ராசி என்பதற்கு குரு பார்க்க கோடி நன்மை. இப்போ திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் வேகமாக வரன் பார்த்தீங்கன்னா, முயற்சி செய்து வரன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். கண்டிப்பாக நல்ல வேலையாக கிடைக்கும். வெளிநாடு சார்ந்து, வெளியூர் சார்ந்து, ஏன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி 7வது வீட்டில் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்து, வெளியூர் சார்ந்து வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு, அல்லது கடல் கடந்து வியாபாரம் செய்யணும், வர்த்தகம் பண்ணணும், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அடுத்து வரக்கூடிய 72 நாட்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 7ஆம் வீட்டில் குரு இருக்கும்போது கணவன் மனைவிக்குள் இதே பிரச்சனை இருந்துச்சுன்னா, தந்தை மகனுக்குள் இதே சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா, குடும்பத்துக்குள் ஒற்றுமை இல்லாமல் ஒரே பிக்கல் புடுங்களாக இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். பணம், பொருளாதார சார்ந்த ஒரு நல்ல முன்னேற்றம் மகரம் ராசி என்பவர்கள் அனுபவிக்கலாம். அதாவது ராஜ யோகம் அப்படின்னா ஒரு ராஜாவை யாருமே எதிர்க்க முடியாது. ராஜா சட்டம் போட்டார்னா அது உலகத்துக்கே, மக்களுக்கு அது செல்லுபடியாகும். அது மாதிரி ராஜ யோகம் அப்படின்னா உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு, உங்களை தடுப்பதற்கு அடுத்த 72 நாட்கள் எந்த தடைகளும் இருக்காது. யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. மகரம் ராசிக்கு 7வது வீட்டிலே குரு உதயமாகி ஜென்ம ராசியை பாரு செய்யும்போது
குரு பலன் சிறப்பாக இருக்கிறது. இப்போ வந்து உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்ப நபருக்கும் சரி, முட்டி வலி, மூட்டு எலும்பு வலி, இடுப்பு வலி, உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் மருந்து மாத்திரை சாப்பிட்டு நோயை வந்து குணப்படுத்திக்கலாம். ஆச்சு போச்சுன்னு பெரிய அளவு நோய் நொடி இருந்தாலும், இப்போ இந்த காலகட்டத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு, உங்கள் குடும்ப நபர்களுக்கு அந்த நோய் நொடி விலகும், மருத்துவ செலவுகள் குறையும். அப்படியே இல்லைனாலும் நல்ல மருத்துவரிடம் ட்ரீட்மெண்ட் எடுத்து வைத்தியம் பார்த்து நோயை அகற்றி விடலாம். குரு பகவான் 9ஆம் பார்வையால் சனி பகவானை பரிசுகிறார். சனி வந்து உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிலே அமர்ந்திருப்பது ஒரு நல்ல காலகட்டம் தான். முயற்சி செய்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து வெற்றியாகும். கண்டிப்பாக வந்து சனி 3வது வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மெதுவாக தான் வெற்றியாகும். இந்த காலகட்டத்தில் கிடுகிடுன்னு வெற்றியாகும். குரு 9ஆம் பார்வையால் 3வது வீட்டை பார்வை செய்யும்போது வீடு கட்டலாம், புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ வாங்கலாம். அதே மாதிரி பழைய வீட்டை புதுப்பிக்கலாம். விவசாய நிலம் இருந்துச்சுன்னா சமன் செய்யலாம், கல்லுக்கட்டு கட்டலாம், கம்பி வேலி போடலாம். சமன் செய்யாமல் இருந்துச்சுன்னா இப்போ வந்து சமன் செய்யலாம். நிலங்களில் பராமரிப்பு, நீங்கள் வந்து விவசாய நிலத்தில் கிணறு கூட வெட்டலாம், போர் போடலாம். இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் அடுத்து 72 நாட்கள் மகரம் ராசி என்பவர்கள் செய்து கொள்ளலாம். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 11வது வீட்டின் மேல் விழுகிறது. லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம். இப்போ வந்து நல்ல வருமானம், சம்பாத்தியம் உண்டு. செய்கின்ற வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக மகரம் ராசி என்பவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம், வருமானம் உண்டு. குரு பார்வை செய்யும்போது பணம் கத்தையாக சம்பாதிக்கலாம், தங்க நகை எடுக்கலாம். திருமணமான தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை, புத்திர பாக்கியம் உண்டு. 11வது வீட்டை குரு பார்வை செய்யும்போது பார்த்திங்கன்னா அதிகமான லாபங்கள், அதிகமான சேமிப்பு, மூத்த உடன் பிறந்தவர்களும் நண்பர்களும் கூட்டாளிகளும் மகரம் ராசி என்பவர்களுக்கு உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருப்பாங்க. அதாவது குரு பலன் லாபஸ்தானத்திற்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. மகரம் ராசிக்கு குரு பகவான் ஜென்ம ராசியை பரிசுகிறார். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், நன்றாக செயல்படுவீங்க. நீங்கள் பெரியவர்களாக இருந்தீங்கன்னா சின்னவர்களுக்கு, குழந்தைகளுக்கு நல்ல அறிவுரை, ஐடியா சொல்லுவீங்க. இப்போ இந்த காலகட்டம் மகர ராசிக்கு ஒரு சிறப்பு. 6வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது இது ஒரு சிறப்பான அமைப்பு தான். மகர ராசிக்கு சொல்லவே தேவையில்லை. ஏன்னா 6வது வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது எதிரிகளே இருக்க மாட்டாங்க. உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு, உங்கள் காரியங்களை தடைப்படுத்துவதற்கு மகர ராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து உங்கள் காரியங்களுக்கு தெய்வம் துணை நிற்கிறது. மகரம் ராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.